பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் சொல்லுகிறேன், நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பது என்பது இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு காரியம். எல்லாராலும் மன்னித்து கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் மன்னித்து கொள்ள முடியாது என்பதாய் நாம் பேசி கொண்டிருக்கிறோம், அல்லாவிட்டால் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்கு மன்னித்ததை போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டுமாம். அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான குணமாய் இந்த மன்னிப்பு இருக்கிறது. அநேக முறை நாம் மன்னிக்காத பொழுது, அநேக முறை நாம் மன்னிப்பை கொடுக்காத பொழுது, நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற பொழுதும் அது கிடைக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் ஒரு நபரை குறித்து நாம் நன்றாய் அறிவோம், யோசேப்பு. இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய இல்லத்திலே மிகவும் சுகமாய் வாழ்ந்தவன். தன்னுடைய தகப்பனோடு கூட இவன் தன்னுடைய நாட்களை கழித்த நாட்கள் அத்தனையும் மிகவும் அழகானவைகளாய் இருந்து வந்தன. ஆனால் நாட்கள் கடக்க ஆரம்பித்தது. சோதரம் ஒரு நாள் இவனுடைய சூழ்நிலை மாறிவிட்டது. இவனுடைய சொந்த சகோதரர்களை இவனை பிடித்து அடிமையாய் விற்று விட்டார்கள். அடிமையாய் விற்கப்பட்டவன் போத்திபாருடைய வீட்டில் அடிமையாய் இருக்கிறான். அங்கே இவன் பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அதற்கு உட்படுத்தப்பட்டு ராஜாவின் உத்தரவினால் இதோ காவலில் வைக்கப்பட்டு மரண தண்டனைக்கு காத்திருக்கிற அந்த சிறைச்சாலையிலே இவன் அடைக்கப்படுகிறான். இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறவன் இவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இவனை கர்த்தர் உயர்த்தி அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தின் 2ஆம் நிலை அதிகாரியாய் இவனை நியமித்தது மாத்திரமல்ல, பார்வோன் சகல அதிகாரத்தையும் இந்த யோசேப்புக்கு கொடுத்திருந்தான். காரணம் என்ன? கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்த ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் சொன்னது, தேசத்தில் 7 வருஷம் செழுமை உண்டாயிருக்கும், 7 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கும். இந்த 7 வருஷ செழுமையிலே ஜனங்களிடத்திலே தானியங்களை வாங்கி அதை சேகரித்து வைத்து இந்த பஞ்ச காலத்திலே ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு சொன்ன காரியத்தை அவனே செய்யும்படியாய் பார்வோன் அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருந்தான். 7 வருஷ செழுமையின் காலங்கள் முடிந்து பஞ்ச காலங்கள் ஆரம்பிக்க போகிறது. இப்பொழுது பஞ்ச காலங்கள் ஆரம்பித்த பஞ்சம் தேசத்திலே தலைவிரித்து ஆடுகிற பொழுது இதோ இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், அதாவது யாக்கோபினுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளுவதற்காக எகிப்திற்கு வருகிறார்கள். நன்றாய் கவனிங்கள், எந்த சகோதரனை சோதரம் இவர்கள் வேதனைப்படுத்தினார்களோ, எந்த சகோதரனை அடிமையாய் விற்றார்களோ, அந்த சகோதரன் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திலே தனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறான். இவர்கள் அவனிடத்தில் வந்து நிற்கிறார்கள். ஆனால் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் செய்த சில காரியங்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்பதாய் காட்டுவதற்காய் தன்னுடைய சகோதரத்திலே சில காரியங்களை செய்தானே தவிர அவன் ஒரு பொழுதும் தன்னுடைய சகோதரர்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாய் அவன் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்ததோடு கூட மாத்திரமல்ல, அவர்களுக்கு கோசேன் என்கிற நாட்டை கொடுத்து அவர்களை அங்கு கொடியேற்றி பஞ்ச காலம் முழுவதும் மாத்திரமல்ல, அதன் பிறகும் அவன் அவர்களை ஆதரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாருங்கள் எவ்வளவாய் தேவனுக்குரிய மனிதன், அல்லாவிட்ட எவ்வளவாய் தேவ மனிதன் தன்னுடைய மன்னிப்பை தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுத்தான் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறதாய் நமக்கு இருக்கிறது. அப்படியானால் நாம் நம்மை பகைக்கிறவர்களை, அல்லாவிட்டால் நமக்கு தீங்கு செய்தவர்கள் என்று எண்ணுகிறவர்களை
நாம் எந்த அளவிலே மன்னிக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னிங்க. எனவே அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காயமாக்கு நன்றி. பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த எங்களை மன்னித்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட கர்த்தர், நாங்களும் ஆண்டவரை மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று என் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் தகப்பனே அப்பா, எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் என்று நினைக்கிறவர்களை மன்னிக்கத்தக்க இருதயத்தை கர்த்தர் தாரும். இந்த மன்னிப்பை வழங்கி தகப்பனே அப்பா, நாங்களும் ஆண்டவரே என் தேவனை போல தகப்பனே அப்பா மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாய், என் தேவ குணத்தை எங்களுடைய ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும், வழி நடத்தும், கூட இருந்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.